ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய கொடுமையான நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊழல் பண்ண என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊழல் பண்றவங்கள நேரா ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த நீதிமன்றத்துல ஊழல் பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அங்கிருந்து கிளம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஊழல் பண்ணலன்ட்டு வந்துருது. உடனே இவர்கள் நீதிமான்கள் போல திரும்பவும் இந்த பணிக்கு வந்துடுறாங்க. நான் கேட்கிற கேள்விகள் எல்லாம் நீதிமன்றத்தை பார்த்தோ அல்லது மற்ற ஏனைய தோழமைகளை பார்த்தோ ஒரே கேள்வி முன்வைக்கிறேன். ஒரு இடத்துல தப்புன்னா தப்பு தானப்பா. வெள்ளை சட்டையில ஒரு இடத்துல கருப்பான கோடு இருந்துச்சுன்னா அந்த கருப்பான கோடு உன் கண்ணுக்கு தெரியும். இது எப்படி இன்னொரு அடுத்தடுத்த நீதிமன்றத்துக்கு போகும் அந்த கருப்பு கோடு ஏன் அழைக்கிறீங்க? இடையூறுக்கு மன்னிக்கவும். அதே போல வந்து இப்படி இல்ல அப்படின்னா அவங்கள இடமாற்றம் தான் செய்யறாங்களே தவிர வேலையை விட்டு வந்து அவங்கள நீக்க மாட்டேங்கிறாங்க. அததான் நான் சொல்றேன். இந்த வேலையை விட்டு நீக்காததுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஒரு வேலையை விட்டு நீக்கி இந்த அரசு அலுவலனுடைய சாபத்தை நம்ம சாபம்னு சொல்லக்கூடாது. அவர்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பதான் நம்ம அடுத்த ஆட்சி